blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. That is exclusive. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓகே டாக்கி. இட்ஸ் அபவுட் பேட்மிண்டன். நம்ம போய் இப்போ கோச்சை பார்க்கலாம். கிருஷ்ணா இஸ் அ பேட்மிண்டன் கோச். ஹி இஸ் கோயிங் டு கிவ் us லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் பேட்மிண்டன். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பிடிச்சிடும். இப்போ பேட்மிண்டன் நீங்கள் 2 பேர் இருந்தால் கூட ஒரு யாரெல்லாம் கற்றுக்கலாம், அதை யாரெல்லாம் விளையாடலாம்? 5.5 வயசு 6 வயசுலேருந்து நீங்கள் வந்து பசங்க கொண்டு வருவாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட் மஸ்ட்னு நினைக்கிறேன்? ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து விளையாடுற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்காக வந்து விளையாடுவாங்க. சரி, போகிறப்ப ஒரு மாதிரியாக வருவாங்க, போகிறப்ப ஜாலியாக. எதுக்கு பெஸ்ட் டைமிங்? விளையாடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓகே டாக்கி. இப்போ நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் பார்த்தோம், ஆக்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறது. ஓகே, மசில் பில்ட் பண்ணுறவங்க சில கேட்டகரிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஜிம்மில் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பல்க் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஸ்போர்ட் ஓகே, ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்க பேட்மிண்டன் விளையாடும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்? இல்லை அவங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப லூஸ் பண்ணி விட்டுருமா மசில்ஸை? ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடிலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாங்க. அவங்க வந்து பேட்மிண்டன் விளையாடுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடும். ஓகே, லைட்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் வந்து போய் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சில பேர் பார்த்துருப்பீங்க, ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க. ஆனால் ப்ராப்பர் பாடி பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக மட்டும் இருப்பாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா கையை சரியாக ஓப்பன் பண்ண முடியாது, முதுகை சரியாக தேய்க்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்மிண்டன் வந்து உங்களுக்கு அந்த இதில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்க ஸ்டிஃபாக இருக்கிறத லூஸ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப். பட் அட் த சேம் டைம் மசில் லாஸ் ஆகுங்களா இதில்? நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பேட்மிண்டன் விளையாடுறீங்க, ஜிம்லேயும் நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட பர்பஸ் வந்து இதுக்காக இருக்கும். சரி, ஒன்று ஜிம்முக்காக இருக்கணும், இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் வந்து அதையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மசில் பில்டிங்கை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கணும். மசில் பில்டிங்கும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். பாடி பில்டர் மாதிரி ஆகணும், அதுக்கு வேற அது வேற கேட்டகரி. நம்ம ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும், நான் வந்து ஃபிட்டாகவும் இருக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு போத் அதுவும் இதுவும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தனிங்கும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து கரெக்ட் பேட்மிண்டன் விளையாண்டுக்கலாம். இப்போ நம்ம பேட்மிண்டன் விளையாடும் போது வர சில விஷயங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விளையாடும்போது நம்ம ஒவ்வொரு இப்போ காக் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். அது மாதிரி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டாக இருக்கும் அந்த மூவ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம லெக்கை வந்து போய் லேண்ட் பண்ணும்போது, டேக் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்மாஷ் அடிக்கிறதுக்கோ வாட் எவர் வி டூ, நம்ம லெக்கை லேண்ட் பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லி போய் லேண்ட் பண்ணுவோம். அதுவும் ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ்ஃபுல்லி வித் ஒரு ஜர்க்கே இருக்கணும், அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்போ வந்து நீ இன்ஜூரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் சார்? நீ இன்ஜுரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், நீல ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நீ இன்ஜுரி ஆகும். சரிங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டான உங்களுக்கு மூவ்மெண்ட் நீங்கள் வந்து டக்குன்னு அதை ஷிஃப்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்கள் பாடி வெயிட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் காலை ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஆனால் அப்பர் பாடி நிற்காது. சரிங்க. நீங்கள் காலை வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஆனால் அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும், இல்லை பின்னாடி போகும், இல்லை சைடில் போகும். கரெக்டுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களோட நீ வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, ஸோ அப்போனா நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். பேட்மிண்டன் விளையாடுறவங்க கண்டிப்பாக பண்ணணும். இப்போ மார்னிங் வந்து விளையாண்டு போகிறோன்னா நீ ஸ்ட்ரென்தனிங்கான சில விஷயங்கள்லாம் வந்து நான் சம்டைம் அதையும் நான் சைட்வைஸாக நான் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது சார். அதாவது நீ மட்டும் இல்லை, ஓவரால் பாடியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். ஆமாம், முக்கியமாக வந்து நீஸு அந்த மாதிரி. ஓகேங்க. அது என்ன மாதிரியான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாங்க? நீ வந்து இதாக இருக்கணும் அப்படின்னா, ஐ மீன் நீ ப்ராப்ளம் வரக்கூடாது நம்ம விளையாடும் போது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்காக கடைப்பிடிக்கணும்?
பேசிக்காக நீங்கள் வந்து வெயிட் இல்லாமல் வந்து பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், லஞ்சஸ் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி நார்மலான சின்ன சின்ன இது நீங்கள் பண்ணாலே வால் சிட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு நீ வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்க. டோ ரேஸ், ஹீல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் வாலில் உட்காந்து பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கிற முட்டியில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும், நீ இன்ஜுரியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு விளையாடும்போது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேருக்கு லிகமெண்ட் டியர் ஆகி அந்த அளவுக்குலாம் கூட போயிருக்காங்க. ஃப்ராக்சர் கூட ஆயிருக்கு சில பேருக்குலாம். ஸோ அது எதனால் அப்படின்ற போது நம்ம அகைன் அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அதை வந்து நம்ம எடுத்துடணும். ஒருத்தங்க ஸ்மாஷ் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துடணும்னு மூவ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போய் நம்ம காலை வைக்கும்போது ட்விஸ்ட் ஆகிடுது. எப்படி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபோக்கஸாக விளையாடும்போது அது எந்த அளவுக்கு நம்ம வந்து கான்ஷியஸாக அது யோசிக்க முடியும்? ஆங்கிள் மோஸ்ட்லி ட்விஸ்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இல்லைனா பேக், இந்த ரெண்டு இடத்துல தான் ட்விஸ்ட் ஆகும். சரி. பேக்கில் வந்து நீங்கள் லேண்ட் ஆகிறப்ப ஓகே ஜம்ப் பண்ணி ஏதோ அடிச்சு பார்த்தீங்கன்னா காலை ப்ராப்பராக வைக்கல அப்படின்னா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடும். பின்னாடி போயிட்டு அடிச்சுட்டு நம்ம இறங்குவோம்ல, இப்போ ஜம்ப் பண்ணி அடிக்கிறாங்க இல்லை மூவ் பண்ணி அடிக்கிறாங்கன்னா மூவ் பண்ணுறப்ப காலை வந்து மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி விட்டுரும். அது வந்து மைல்டு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 to 4 days அதுவாகவே வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் ஐஸ் வச்சா சரியாயிடும். சரி. ஆனால் ரொம்ப சிவியராக ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 months ஆகிடும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு. அது ஏதாச்சும் நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்க. விளையாண்டுட்டு இருக்கும் போதே நல்ல டெக்னிக் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரிஞ்சவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். சரி, ஏன்னா நானுமே விளையாண்டுருக்கேன். ஓகே. எனக்குமே நிறைய தடவை ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிருக்கு. ஒரு 4-5 தடவை ஆங்கிள் ட்விஸ்ட் எனக்குமே ஆயிருக்கு. சரிங்க. ஆனால் அது வந்து ஏதோ மைல்டாக போனதுனால ஒரு 1 week நான் ரெக்கவர் ஆகிட்டு திரும்பி விளையாட வந்துடுவேன் நான். சரிங்க. நீங்கள் அக்ரெசிவாக விளையாடுறப்ப நீங்கள் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும். ஆங்கிள் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஈவன் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஆமாம். இப்போது ஃபர்தராக எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாட ஆரம்பிக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ராப்பரான டெக்னிக்கில் நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாளடைவில் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு நாளடைவில் வந்து அது சரியாக போயிடும். அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னா இதை டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சவங்க நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கோச் மூலிமா கற்றுக்கிட்டு இருக்கோன்ற போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மேபி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே கூட அது ஸ்டோர் ஆகிடும். நம்ம காலை இப்படி தான் வைக்கணும், கையை இப்படி தான் நம்ம வைக்கணுன்ற மாதிரி ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மசில் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் வி மே அவாய்ட் சச் இன்ஜுரிஸ். ஒன் மோர் டவுட் கிருஷ்ணா, நம்ம விளையாடுறோம், நல்லா ஸ்வெட் ஆகுது, ஒரு 1 hour கழிச்சு விளையாடும் போது ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு டெய்லியும் ஒரு 1 hour விளையாடுறவங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் பண்ணணும்? நான் அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 4 to 4.5, 5 நீங்கள் வந்து, அதாவது இதை எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியரி இருக்குது. சரிங்க. வாட்டர் இன்டேக்கை பற்றி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 glass தண்ணி குடிக்கணும், இல்லை வந்து உங்கள் வெயிட்டுக்கு இவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரி சொல்லுவாங்க. சரிங்க. ஆனால் இது வந்து நிறைய பேரால் வந்து இது சொல்கிறது என்ன, ரிசர்ச் என்ன பேசுது அப்படின்னா, ஓகே, உங்களோட பாடி வந்து எப்போ வந்து உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிறத காமிக்குதோ அப்போ நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அது எப்போவா இருந்தாலும் ஓகே, ஈவன் நைட்டாக இருந்தாலும் ஓகே, ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் ஓகே, உங்கள் பாடி வந்து அந்த லிப்ஸ் வந்து ட்ரை ஆகுறது உங்களை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஃபீல் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து தண்ணி இன்டேக் வந்து அதிகமாக குடிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா ஸ்வெட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 liters வந்து நீங்கள் குடிக்கிறது வந்து நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிருஷ்ணா, விளையாடும்போது நான் கேள்விப்பட்டது, கோ பிளேயர்ஸ் டபுள்ஸ் விளையாடுறாங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ டபுள்ஸ் விளையாடும்போது அந்த ஆர்வத்தில் அந்த மொமெண்ட்டில் வந்து எங்கே மூவ் ஆகிறோம் எப்படின்லாம் தெரியாமல் 2 பேர் இடிச்சிட்டு விழுகிறது. அப்புறம் வந்து ரேக்கெட் வந்து லைக் ஸ்மாஷ் அடிக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்காங்களான்னு பார்க்காம அவங்க தலையிலேயே அடிச்சிடுறது. இந்த மாதிரியான இன்ஜுரிஸ்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் தலையெல்லாம் அடிபட்டு தையெல்லாம் போடுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டபுள்ஸ் விளையாடும்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? டபுள்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சார், கோஆர்டினேஷன் தான் ஃபஸ்ட்டு. சரிங்க. இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன இப்போ ஒரு பால் வந்து பின்னாடி போகுது, முன்னாடி வருது, அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த பால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சரிங்க, அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிளாஷ் ஆகாது. சரிங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்கள் ஒரு பால் ஆடிட்டீங்க, அடுத்த பால் இந்த பாலுக்கு நான் தான் போகணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இதுவே நடக்குது, ஒரு
கிளாஷ் நடக்கும், இன்ஜுரி நடக்கும். இப்போ அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கிளாஷ் ஆக மாட்டாங்க ஃபர்ஸ்ட். இப்போ யார் எந்த பாலுக்கு போகணும், யார் எந்த பாலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல கிளாஷ் ஆகாது. ஓகே, இதெல்லாம் மீறியும் சில இது வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கூட இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். லிமிட் கட் ஆடுறது, நான் ஆடிக்கிறேன், அடுத்த பால் நீங்கள் ஆடிக்கோங்க, அந்த உள்ள நடக்கிறப்ப அந்த கம்யூனிகேஷன் கரெக்ட். அந்த ரொம்ப இதாக இன்டென்ஸாக விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அதை மறந்துடுறாங்க. அந்த ஒரு நேரத்தில் ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை நல்ல ஒரு கோஆர்டினேஷன் போகும். நானும் இன்னொரு பிளேயர் ரொம்ப நாள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னா நான் எனக்கு என்ன பால் போவேன்னு தெரியும், அவருக்கு என்ன பால் போவேன்னு அவருக்கு தெரியும். கரெக்ட். இப்போ இது வந்து புதுசாக ஒரு பார்ட்னர் கூட விளையாடுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து கிளாஷ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கம்யூனிகேஷன் வந்து உள்ள வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு குயிக் கம்யூனிகேஷன், நான் ஆடிக்கிறேன் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இன்ஜுரி வந்து நம்ம தடுக்கலாம், அவாய்ட் பண்ணலாம். ஓகே கிருஷ்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர்லாம் நான் கூப்பிடுவேன் விளையாடலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஆல்ரெடி நான் ஓவர் வெயிட்டில் இருக்கேன், என்னாலலாம் வந்து விளையாட முடியாது, எனக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிடும் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி லைக் ஒபீஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கலாம் வந்து விளையாட தயக்கப்படுறாங்க. உங்களோட சஜஷன் என்ன உங்களுக்கு? விளையாடக்கூடாதுலாம் இல்லை சார், கண்டிப்பாக விளையாடலாம். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப பவராக அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நீங்கள் ப்ராப்பரான டெக்னிக்கில் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளையாடலாம். ஐஸ் சைட், விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லைக் ஷார்ட் சைட் ஆர் லாங் சைட் இருக்கிறவங்க கூட தயக்கப்படுறாங்க, இந்த ஸ்போர்ட் விளையாடலாமா, ஏன்னா எனக்கு அந்த ஷட்டில் காக் அங்கேருந்து வரும்போது எனக்கு கிட்ட வந்தால் தான் தெரியுது, அதை நான் கிட்ட வரும்போது பார்க்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே அது விழுந்துருது கீழே அப்படின்ற மாதிரி கிட்ஸுக்கு பர்டிகுலர்லி. ஸோ உங்கள் சஜஷன் என்ன? சரி, நம்ம இந்த பாலை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் இருக்காது. அந்த பிளானிங்கோட பாலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து பெட்டராக தான் இருக்கும். ஸோ மேபி விஷன் ப்ராப்ளமும் இருக்கலாம், ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் மெயினாக வந்து விளையாட தெரியாதனால கூட அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஐஸ் சைட்டுன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷன் தெரியும். கண்டிப்பாக ஓரளவுக்காக தெரியும், ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 75% உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து மேபி ஓகேங்க, மேபி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பழகிரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நிறைய பால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஷட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். சரி, போட்டுகிட்டே இருக்கிறப்ப அவங்கள வந்து நிறைய பால் அவங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால கூட அது வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் கோச்சாக இருக்கிற இடத்த அப்படியே பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம் சார். அதை பார்த்துட்டு மேலும் சில 3-4 கேள்விகள் இருக்குது. லைக் என்ன மாதிரி கோச்சிங் நடக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. கிருஷ்ணா, இங்கே எவ்வளோ கோட் இருக்குது? இங்கே கீழே 2 கோட் இருக்குது சார், மேலே ஒரு கோட் இருக்குது. சரிங்க, ஓகே. இது என்ன மாதிரி ஃப்ளோருங்க கிருஷ்ணா? இது வந்து உட்டன் கோட் சார். இது ஓகே, இது உங்களுக்கு சிந்தட் மாதிரி இருக்காது. ஓகே, இது நல்ல ஒரு குஷனிங்காக இருக்கும். ஓ சூப்பர்ங்க. ஸோ உடன் கோட். உட்டன். ஓகே. ஸோ இந்த சிந்தட்டிக்கும் உட்டனுக்கும் என்ன அட்வான்டேஜ் கிருஷ்ணா? எது வந்து நல்லதுன்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நான் உடன் தான் சார். உடன் கோட் தான் சொல்லுவேன். ஓகேங்க. எதனாலங்க அப்படி? சார் சிந்தட் வந்து உங்களுக்கு வந்து கீழே ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சார். சரிங்க. ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கால் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வந்து வுட்டுக்கு மேலே போட மாட்டாங்க. சரி, கான்க்ரீட்டுக்கு மேலே ஒரு கம்மியான ஒரு திக்னஸோட ஒரு குஷன் வச்சு போட்டு விட்டுறாங்க. ஸோ அது வந்து கீழே வந்து இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இது கீழே 2-3 லேயர் இருக்கும். சரிங்க. ஸோ அந்த லேயர்னால உங்களுக்கு வந்து ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பராக இருக்குது உங்கள் கோட்டு. லைக் கிட்ஸுக்கு அடல்ட்ஸ்க்குலாம் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார்? இங்கே பல்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. பிகினரு, இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ், மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. சரிங்க. ஸோ கிட்ஸு அடல்ட்ஸ் 2 பேருமே வந்து வர்றாங்க இங்கே. காலையில் ஒரு 5:30 to 6:45 வரைக்கும் ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 to 5 ஈவினிங் பேட்ச் பிகினர் பேட்ச் இருக்குது. ஓகே. 5 to 6 இன்டர்மீடியட் ஒரு பேட்ச் இருக்குது. ஓகேங்க. அப்புறம் 6 to 8 வந்து அட்வான்ஸ் பேட்ச். இப்போ இந்த பேசிக் அட்வான்ஸ் சொல்கிறீங்கல்ல, என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு அந்த கோச்சிங்கில்? பிகினர் அப்படின்னா உங்களுக்கு வந்து
இப்போ புதுசாக உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்து பேட்மிண்டன் என்னன்னே தெரியாது அப்படின்னு வராங்கன்னா அவங்க வந்து பிகினர் பேட்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரி. இன்டர்மீடியேட்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து பால் டச் பண்ண தெரியும், நான் வந்து ஓரளவுக்கு ஆடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து இன்டர்மீடியேட் பேட்ச். அட்வான்ஸ்ங்கிறவங்க வந்து ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற பசங்க அந்த அட்வான்ஸ் லெவல். இது டெய்லியும் கோச் நடக்குதுங்களா, வீக்லிங்களா? மண்டே மார்னிங்கில் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வீக் டேஸ் பேட்ச் இருக்குது, வீக்கெண்டுக்கு தனியாக ஒரு தனியாக பேட்ச் இருக்குது. நான் வந்து டெய்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹாபிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி வருவாங்க. சரிங்க. ஆனால் இது நான் வந்து ப்ரொஃபஷனலாக பார்க்கறதுனால நான் வந்து 5 days தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. பசங்க வந்து 5 நாளும் கற்றுக்கிட்டா தான் வந்து அது நல்லாயிருக்கும். சரிங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இன்னைக்கு இது பண்ணோம், நாளைக்கு இது பண்ண போகிறோம், நாளைக்கு இது பண்ண போகிறோம், அந்த கண்டினியூட்டி இருக்கும். சரிங்க. அதனால தான் வந்து நான் 5 days ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒரு கிட்ஸை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு சேர்த்து விட்றாங்க. ஒரு 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 4th 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சேர்த்து விட்றாங்க. உங்களோட சஜஷன் என்ன பேரண்ட்ஸ்? சார் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரே மாதத்தில் என் பொண்ணு வந்து மேட்சிங் போயிடும், 2 மாதத்தில் என் பொண்ணு வந்து ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வந்து பசங்க மேலே ஃபஸ்ட்டு வந்து திணிக்கக்கூடாது. சரிங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ஜாய் பண்ணணும் செஷனை, இல்லை வந்து கோச்சிங் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களாவே மேலே வருவாங்க. அவங்க கைட் பண்ணால் மட்டும் போதும், அவங்களே மேலே வந்துடுவாங்க. ஸோ என்னன்னா ஒரு சைடு வந்து நீங்கள் நல்லா அதை என்கரேஜ் பண்ணுறீங்க பேரண்ட்ஸ்க்கு, பட் அட் த சேம் டைம் பேரண்ட்ஸும் வந்து கிட்ஸை ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இல்லையா? ஸோ தட் சொல்ல முடியாது அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே அவங்க அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கரியராக கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பல்ஸ் அகாடமியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தே ஹேவ் அனதர் கோட். ஸோ திஸ் இஸ் இது சிந்தட்டிக் கோட்டா கிருஷ்ணா? ஓகே, இது சிந்தட்டிக் கோட் பிகினர்ஸ்க்கான இடம் அது. ஓகே, ஸோ பிகினர்ஸ் கற்றுக்கிறதுக்குரிய இடம் இது. ஸோ இங்கேயும் நீட்டாக எல்லாமே வச்சுருக்குறாங்க. பிகினர்னால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டாஸ், பேசிக்கான ஸ்ட்ரோக்ஸ் இருக்குல்ல சார், பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி டாஸு, ட்ராப்பு, ஸ்மாஷு, லிஃப்ட்டு, கீப், அந்த மாதிரி ரீட்ராப், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. சரிங்க. அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து சொல்லி கொடுத்துருவோம் சார். சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கோட் வந்து ப்ராப்பராக மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபுல் கோட் வந்து பேசிக்கான மூவ்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா ஃபுல் கோட்டில், அதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் லெவலில் ஒரு பேசிக்காக ஒரு ஃபுல் கோட்டு ஒரு கிட் வந்து விளையாடுற மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டில் வந்து சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ அட்வான்ஸ் லெவலும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பவர் ஸ்ட்ரென்தனிங் இப்போ இதுலேயுமே வரும், இன்டர்மீடியேட்லேயும் வரும், உங்களுக்கு பிகினிங்லேயும் ஸ்ட்ரென்தனிங் வரும். ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கோட் வந்து உங்களுக்கு கொடுத்து சரிங்க வந்து நல்ல ஒரு பிளேயராக வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிடலாம். சூப்பர். தேங்க்ஸ் கிருஷ்ணா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம் டுடே. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் சில பல டெக்னிக்ஸ், பேசிக் டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அதை பார்க்குற மக்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஃபைன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே நம்ம கற்றுக்கலாம், கேம் கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது மேபி இங்கேயே கூட நம்ம பண்ணலாம், கீழே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பேசிக் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம். யா, ஸோ தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.